இன்னைக்கு டாஸ்மாக் ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராயம் மிகப்பெரிய அளவு போயிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கள்ளக்குறிச்சியில் குடிச்சிட்டு சேர்த்தாங்க. அது ஒரு பக்கம்னா சிறு பள்ளி குழந்தைகளில் இருந்து முதியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் இன்னைக்கு போதை கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்கன்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம். நான் பல முறை கேப்டன் இருந்த காலத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்டெடுக்கிறது மட்டும்தான். இல்ல, இது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். சென்னையில இருந்து நாங்க இங்க வந்தாலும் ஏன் இங்க தேடி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றோன்றப்பவே தெரியுது. இது வந்து மிக மிக ஒரு கொடூரமான செயல். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போற பிள்ளைய வந்து குத்துறாங்கன்னா இதை விட என்ன இருக்கு? இதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எப்பயும் தண்ணியை போட்டு கஞ்சா போதையில சுத்திட்டு இருப்பாப்ல, இந்த மாதிரி டார்ச்சர்ன்றது எங்களுக்கு தெரியாம போச்சு. அதான் நான் சொல்லியிருக்கேன், போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஈவ் டீசிங், இன்னைக்கு போக்சோ சட்டம் என்று கடுமையான சட்டங்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் பெண் பிள்ளைகளுக்கு பாடம் நீங்க சொல்லி தரணும். எஜுகேஷனோட தங்களை தாங்க எப்படி பாதுகாக்கணுன்றதையும் சொல்லி தரணும். அது மட்டும் கிடையாது, நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக உடனடியாக கொண்டு சென்று அந்த மாதிரி யார் பண்ணாலும் கடுமையான தண்டனை வழங்கப்படணும். இதுல மாற்று கருத்தே இல்ல. அந்த பையன் நிச்சயமாக மிக பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணுங்க. அப்பதான் இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது என்ற எண்ணம் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் வரும். இது தவறான ஒரு முன்னுதாரணம். இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். போதைப்பொருள் விற்பனை அதிகரித்ததா ஒரு குற்றச்சாட்டு. ஆமாங்க, தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஒரு கலாச்சாரம் இப்போ புதுசா உருவாயிருச்சு. முன்ன டாஸ்மாக் இருந்தது, கள்ளச்சாராயம் இருந்ததுங்க. இப்போ வந்து போதை, அதாவது கஞ்சா போதை விற்பனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அதுல பல பேர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி அந்த போதையெல்லாம் ஹெல்த்துக்கும் பேட், அவங்க என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கே தெரியாம இருக்கிற மாதிரி அந்த அளவு ஒரு போதையோட கொடுமை இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் இரும்புகரம் கொண்டு அடக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எங்க ஆட்டோ சார்ந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. பாம்பன்ல அவங்களுக்கு பெர்மிட் வேணும்ன்றத கேக்குறாங்க. அவங்க நீண்ட நாளாக கோரிக்கை வச்சும் அந்த பெர்மிட் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலைங்க. தேமுதிக சார்பா நாங்க அறிக்கை கொடுத்துருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். அதனால உடனடியாக ஆட்டோ நண்பர்களுக்கு பெர்மிட் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை இந்த அரசு உறுதி செய்யணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் மூலியமா நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே ஆட்டோ டிரைவர்ஸ்ல நிறைய பேர் வந்து இலங்கை கடற்படையா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கதான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, வாழ்வாதாரம் தேடி. உடனடியா அதை பண்றதுக்கு எதுவும் அழுத்தம் கொடுத்தது இல்ல. தொடர்ந்து நம்ம மீனவர்கள் கைது செய்யப்படுவதும், அவர்கள் உடைமைகள் திருடப்படுவதும், அந்த மீனவர்களை சுடுவதும் தொடர் நிகழ்வா போயிட்டு இருக்கு. நம்மளும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் அறிக்கை கொடுக்குறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், உண்ணாவிரதம் உட்காரோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த தீர்வும் வரலைங்க. நான் பல முறை கேப்டன் இருந்த காலத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். இப்பவும் நான் சொல்றேங்க, இன்னைக்கு ராமேஸ்வரம் வந்திருக்கோம். இப்பவும் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்டெடுக்கிறது மட்டும்தான். அன்னைக்குதான் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் உறுதியான வாழ்வியலும் நம்ம அமைத்து தர முடியும். நிச்சயம் இது வந்து உடனடியாக மத்திய மாநில அரசுகள் செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். பிரதமரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கப்ப இது குறித்து நீங்க வலியுறுத்தி? கண்டிப்பா. எத்தனையோ வாட்டி நாங்க வலியுறுத்தி இருக்கோம். என்டிஏ அலையன்ஸ்ல நாங்க இருந்த போதே, கேப்டன் இருந்த போதே, பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது அப்போவே நாங்க வந்து மனு கொடுத்து கச்சத்தீவை மீட்டெடுத்து நம்மளுடைய மீனவர்களை பாதுகாக்கணும்னு பல முறை நாங்க சொல்லி இருக்கிறோம். அதனால இன்னைக்கு 2 நாட்டு பிரச்சனை. அதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் இதை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. இருந்தாலும் அவரும் ராமேஸ்வரம் வரும்போது அதற்கான வாக்குறுதி கொடுத்திருக்காருங்க. சீக்கிரம் நல்லது நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். போதைப் பொருள் தடுப்பது குறித்து இந்த தமிழக அரசு நடவடிக்கை உங்களுக்கு எப்படி மேம்? இல்ல, கண் துடைப்பு தாங்க. எந்த தடுப்பு நடவடிக்கை நடக்கிற மாதிரி தெரியலைங்க. இன்னைக்கு டாஸ்மாக் ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராயம் மிகப்பெரிய அளவு போயிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கள்ளக்குறிச்சியில நடந்த கொலைகள். நீங்க பாத்தீங்க, எல்லாரும் குடிச்சிட்டு சேர்த்தாங்க. அது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் அப்படின்னு ஏதோ பேர் எனக்கு வரல. அது அவ்வளவு தூரம் போதை வந்து ரொம்ப வஸ்டா போயிட்டு இருக்குங்கிறாங்க. சிறு பள்ளி குழந்தைகளில் இருந்து முதியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் இன்னைக்கு போதை கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்கன்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் கோரிக்கை.